ஹாய் ஆல் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். அத அப்படியே தூக்கி அடுப்புல வச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் சாதமும் வச்சு விட்டுட்டேன். நான் சாம்பார் வைக்கிறது எப்பயாவது ரொம்ப ரேர். ஒரு மாசத்துல ஒரு தடவ, 2 தடவ சாம்பார் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி என்னைக்காவது ரேரா சாம்பார் வைக்கலான்ட்டு இந்த பருப்ப வந்துட்டு முந்தின நாள் நைட்டே ஊற வைக்கிறேன்னா, அடுத்த நாள் கரெக்ட்டா வந்துட்டு அலாரம் அடிக்காம ஒரு 2, 3 தடவையா செக் பண்ணிட்டேன். அலாரம் அடிக்காம நானும் எந்திரிக்காம அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு உருண்டை குழம்பு பண்ற மாதிரி, இல்ல வேற ஏதாவது பண்ற மாரி அந்த மாதிரியே ஆயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு விட்டுறக்கூடாதுடா அப்படின்றதுனால எந்திரிச்சு முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டேன். சமைக்கிறப்ப சில நாள் வந்துட்டு எல்லாத்துக்கும் பாத்திரம் எடுப்பேன். சிங்கே ஃபுல் ஆயி போகும். நெறைய யூஸ் பண்ணுவேன் பாத்திரம். என்னைக்காவது ரேரா, அதுவும் அன்னைக்கு மெயினா ஒரே ஒரு குக்கர், ஒரே ஒரு சட்டி. அப்படியே அந்த குக்கர்ல சாம்பார் வச்சுட்டு, அந்த சட்டியில தாளிச்சு கொட்டிட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் தாளிச்சு கொட்டிட்டு, அதுலயே அப்படியே வெண்டைக்காயும் பொரிச்சுட்டேன். அன்னைக்கு வந்துட்டு என்னைய நினைச்சு என்னாலே பெருமை தாங்கிக்கிற முடியலன்னா பாத்துக்கோங்களேன். வெண்டைக்காய் பொரியல் வந்து எப்பயும் வரமிளகாயோட காரத்துக்கு ஸ்டாப் பண்ணிப்பேன். அன்னைக்கு வந்துட்டு வேர்க்கடலை, பட்டை மிளகா அப்படியே அரைச்சிட்டு லைட்டா தூவி விட்டேன். நல்லா இருந்துச்சு. சரி, அன்னைக்கு லஞ்சுக்கு என்னன்னா தோசை, தேங்காய் சட்னி, சாதம், சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், வாழைப்பழம். இதோட கடை சாத்திக்கிறேன். டாடா.